அர்ச்சனா ஹைக்கிரன் இன்றைக்கு 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வடக்கு மாகாணத்தின் ஒரு மிகப்பெரிய ஊழல் உண்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ முதலாவதாக ஊழல் என்னன்றதை என்னுடைய பாராளுமன்ற பேச்சை கேட்டுட்டு அதுக்கு பிறகு வாங்க அவருடைய விளக்கங்களை சொல்லுவேன். අර්ජුනා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 13ක කාලයක් තිබෙනවා. Thank you. இந்த மாதம் மாவீரர்களுடைய மாதம். ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கி கொண்டு விடுதலை கனல் சுமந்து வீணர்கள் படையெறித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே, மண்காத்த மறவர் உம்மை மனதோடு சுமக்கின்றோம். நீர் விதையான மண் பார்த்து கண் சொடிந்து தவிக்கின்றோம். எந்நாளும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம். விரைவில் உம் பணி முடிப்போம். மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும். வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெத்தட் என்று சொல்வார்கள். அதாவது முதலாவது சாஃப்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேண்டும். ஆகவே பான் மாதிரி. ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று உங்களுக்கே சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த புத்தகத்தில் இருக்கு, தயவு செய்து போய் படிங்க. அதில் சொல்லியிருக்கிறீங்க வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போறீங்கன்னு சந்தோஷம். ஆனால் அது 10 வருஷத்துக்கு கட்டுவீங்களோ தெரியாது. 200 மில்லியன் தான் ஒதுக்குறீங்க. மொத்தம் 16,000 மில்லியன் வேணும். 200 மில்லியன் ஒதுக்குறீங்க. எப்ப கட்டுவீங்களோ உங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, வாகனம் தாரா என்று சொல்லி இருக்கிறீர்கள். அது கடைசியா சிங்களத்துல போய் சொல்றேன். சந்தோஷம். எனக்கு 6 வீல் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம், பஸ்ல போவேன், நடந்து போவேன், ட்ரெயின்ல போறேன்னு சொன்னேன். எங்களுடைய அதிமதிப்புக்குரிய NPP உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றை வேண்டி கொடுங்க. ரெண்டாவது, மூன்றாவது, எங்களுடைய பாராளுமன்றத்துல ஒன்டர்பிரினர்ஷிப் தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்ல கணக்கு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷம். அதாவது தொழில் முயற்சியாண்மையை கூட்டுறீங்கள், கடும் சந்தோஷம். அடுத்தது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியாதப்பா போய் வாசி உதவி செய்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் சொல்லி எழுதியிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ, ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட். அதையும் நான் பாராட்டுறேன். அடுத்தது வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு இங்க தொழில் செய்யறதுக்கு ரெசிடென்ஸ் விசா போடுறேன்னு சொல்லுறீங்க. அந்த விடயத்தை நான் பாராட்டுறேன். எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டி எழுப்புவார்கள். நீங்க ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம், அந்த அணியை நாங்க பிடுங்குவோம், விசா மட்டும் தாங்குவோம். 5வது, அடுத்தது இந்த டேட்டா ஹப் போட்டு AI போட போறேன்னு சொல்றீங்க. சந்தோஷம். அதெல்லாம் நல்ல விடயம். அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய NPP அரசாங்கம் உங்களால என்ன சொன்னது, ஊழலை பிடிக்க போறோம். இந்த அடிக்கிற இன்றைக்கு மாவீரர் மாதத்துல எங்களுடைய தமிழீழ தேச மண்ணில எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிற டாக்குமெண்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன். டாக்டர் கேதீஸ்வரன் RDHS ஜெஃப்னா அவர் இருந்த காலம் அவர் மட்டுமில்ல, ஆறாரண்டாள் இவர் இருந்திருக்கிறார். 14/7/2016 இருந்து 14/9/2022 வரைக்கும் RDHS இருந்திருக்காரு. உங்களோட ஊழல் அரசாங்கத்துக்கு தான். ரெண்டாவது, அதுக்கு பிறகு மிஸ்டர் லியனகே டாக்டர் லியனகே இருந்திருக்கிறார். 5/9/2020 இருந்து 9/5/2023 வரைக்கும் லியனகே இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு சத்தியமூர்த்தி எங்கட மூர்த்தி இருந்திருக்கிறார். 19/5/2023 இருந்து 23/4/2024 பிறகு. அது பிறகு எங்கட சமன் பத்திரனே இருக்கிறார். இந்த கிடக்கு ரிப்போர்ட், ஆடிட் ரிப்போர்ட், வடக்கு மாநிலத்தில் சுகாதாரத்துறை ஆடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது. நீங்களா என்ன சொன்னீங்க, ஊழல் பிடிக்க போறீங்களோ? உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த 4 பேர்கிட்டையும் கையூட்ட வேண்டி இருக்கிறத நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சாரன். அதுக்கு முன்னம் இந்த 4 பேர் என்ன செஞ்சவை என்று கண்டுபிடிப்போம். ஆதார வைத்தியசாலை பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலை விழாவை கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா, ஆதாரத்தை கொண்டு வா, ஆதாரத்தை கொண்டு வா. இதான் கொண்டு வந்திருக்கேன் ஆதாரம். ஆடிட் ரிப்போர்ட் 2021ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபையில் அடிக்கப்பட்ட ஆடிட் ரிப்போர்ட். இந்த ஆடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால், தெளிவா சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க. இந்த ஆடிட் ரிப்போர்ட்ல 22 வேலை திட்டங்கள்ல 10 வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் 10 வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில. ரெண்டாவது, இதுல சொல்லப்பட்டிருக்கிறது work completion report என்றது டெக்னிக்கல் ஆபீசரால 10 வேலைகளுக்கு கொடுக்கப்படையில அந்த கணக்குகள் கணக்காட்டுப்படையில இந்த ஆதார வடக்கு மாகாணத்தினுடைய ஆடிட் ரிப்போர்ட். மூன்றாவதுல சொல்லுகிறது, சாதாரணமாக சட்டப்படி அரசாங்க மேற்பார்வையாளர்கள், அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய ஒரு அலன மினிசு அப்படி ஒருனே அப்படி வஞ்சாகாரனே அப்படி கொடுக்காரனே அப்படிதான் அப்படி சொட்டதை நின்று போட்டார். அதுக்கு பிறகு அதுல 25,000 ரூபாய் மாதம் பே பண்ணி 1,20,000 எக்ஸ்டர்னல் டிஓக்கு கேதீஸ்வரன் பே பண்ணி இருக்கிறார். சட்டத்துக்கு முரணானது. அந்த ஆடிட் ரிப்போர்ட் தான் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு கமலம் பில்டர்ஸ் என்று சொல்லுகின்ற தற்போது டாக்டர் தர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற டாக்டர் ஒருவர், அவருடைய அண்ணாக்கு தான், அண்ணாட கம்பெனி தான் கமலம் பில்டர்ஸ். அதுல 40 பில்லியன்
40 மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கணும். அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல், அதாவது வந்து வடக்கு மாநில அனுமதி இல்லாம கொடுத்திருக்கிறார்கள். அதுல இவர்கள் என்ன இருக்காருன்னா, பிரைவேட்ல போய் கொமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்காங்க. இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாவீரர் மாத்திரம் சொல்றேன், நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல்காரன் இல்லாம பண்ண போக மாட்டேன். 40 மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல நிலங்குவார் 380,75,405 ரூபாய் கொண்டே பிரைவேட் பேங்க் ஒன்றுல கொமர்ஷியல் பேங்க்ல போட்டிருக்காரு இந்த கேசவன். அதுக்கு பிறகு அதுல 353,19,299 ரூபாய்க்கு தான் கணக்கு இருக்கு. மிச்சது கணக்கு இல்ல. பழமையாக இப்படி ஒரு கட்டிட ஒப்பந்தம் பண்ண ஒரு ஆடியேஜ் செய்யலுமா? செய்யலாது. அதுக்கப்புறம் அதுல திருப்பி சொல்லுது, இந்த 35 பில்லியன் அல்லது 0.35 பில்லியன் பெறுமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது, எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை. இவர்கள் அதுபோல என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை? இவங்க ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் பாயிண்ட் மெட்ரோ. தாங்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார் டாக்டர் கேதீஸ்வரன். அதனுடைய பொருளாளர் இருந்திருக்கார் டாக்டர் தர்ஷன். இவர்கள் இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்க்ல கொடுத்த ஆதாரங்களோட நீங்க எல்லாம் சொன்னீங்க கல்லர் பிடிப்பம் பிடியுங்கோ. என்னடா முழு கல்லர் நீங்க நான் ப்ரூவ் பண்றேன். என்ன சுடுவீங்க, என்ன பத்துவீங்க சொல்லுவீங்க. நாளைக்கு நாமல் ராஜபக்ச என்ன சுட்டு பரவாயில்ல. ஆனா நான் ஒன்று சொல்றேன், நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட்ட காசு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆதாரங்களோட. சரிதானே? அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ல சொல்லுது, அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஆஃப் பேஸ் ஹாஸ்பிட்டல் பாயிண்ட் மெட்ரோன்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்ல போட்டிருக்கணும். அப்படி ஒரு கமிட்டியே இல்ல, அப்படி ஒண்ணே பதிவு செய்யப்படல, அப்படி ஒண்ணே இருக்கல. இப்ப சொல்லுங்க, நீங்க அதான் நீங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்துல பிடிச்ச ஊழல். உங்களை முன்னுக்கு இருந்து சிரிச்சு கொண்டிருக்கிற கணவேர் தான் இந்த 4 வைத்தியர்கள். யாரென்றால் டாக்டர் கேதீஸ்வரன், இந்த டாக்டர் අලියනගේ සමය පින්න බයි හටවාගෙන දැන් මේක අනුරාධපුර ගේ ගන්නවේ නේ ගිහලා ආතල් දෙන්න இந்த කතා හරිද? இந்த 4 டாக்டர், ஒன்று டாக்டர் கேதீஸ்வரன், அடுத்தது வந்து டாக்டர் லியனகே, அடுத்தது மூன்றாவது வந்து டாக்டர் சமன் பத்ரனே, அதுக்கு பிறகு டாக்டர் எங்கட மூர்த்தி. இந்த ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு. இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன எங்க பிடிக்கிறீங்க ஆதாரங்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரே சொல்லலாம். கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க 800,764,85,15 353 லட்சம். அது கணக்கு காட்டி இருக்கு. அந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்து? அது மட்டும் இல்ல, அங்க 220 பெட் வந்திருக்கு. யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்திருக்காங்க 220 பெட். அந்த இன்வென்டரியில ஒன்றுமே இல்ல. இப்ப விளங்குதா நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற அவலம்? ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடு பிடிக்கிறோம் அது இது மம நம அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாக உனக்கு சிங்களம் தெரியாடா தமிழாக தமிழ்ல பிறந்த நீ அது மம நம ஸ்ரீதர் ஏண்டா கொள்றீங்க தமிழ? உங்களுக்கு தெரிய சிங்களம் தெரியாடா தமிழ வச்சு பாருங்க. இந்த பரவாயில்ல. சரி, நேர விடயத்துக்கு வருவோம். எங்கண்ட உங்களுடைய வரவு செலவு திட்டத்தின் நேஷனல் சிட்டிசன் பட்ஜெட் என்று சொல்லி ஒரு சமரி ஒன்று, ஒரு ப்ரோச்சர் ஒன்று தந்திருக்கிறீங்க. சரி, அதுல நான் விஷயத்துக்கு வார நேரம் என்னுடைய கலைக்கிறது நேரம் இல்ல, சிங்களத்துல 2 வசனத்தை சொல்லணும். சரிதானே? மொத்த செலவினம், இந்த அரசாங்கத்தின் மொத்த செலவினம் 8,980 பில்லியன். மொத்த செலவினம் 8,980 பில்லியன். அந்த 8,980ல 4,495 பில்லியனை நீங்க கடனுக்கு கொடுக்குறீங்க. உங்களுடைய அரசு, அதாவது 8,900ல 4,485 கடன் கொடுக்குறீங்க. அந்த கடன்ல லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2,617 பில்லியன் லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும். லோன் முதல், அதாவது முதல் லோனை கொடுக்கத்தானே வேணும். அது 1,878 பில்லியன். இப்ப விளக்குது அவங்களுடைய அரசாங்கத்துடைய, அதாவது நீங்களே ஒரு பிச்சைக்கார அரசாங்கம் விடாப்பா. உங்களுடைய காசு இல்ல வேண்டிய, நீங்க களவெடுத்தது அவங்க களவெடுத்தது, நீங்க அவங்க களவெடுத்தன்னு சொல்லுங்க. அவங்க நீங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்குறீங்க. ஆகவே உங்களுடைய அரசாங்கத்தினுடைய செலவு, அதாவது கடன் கொடுக்கறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்யறது மொத்தமா அரசாங்கத்தின் மொத்த செலவினத்துல பாதி. அதை விட 4,485 பில்லியன். சரி, 4,485 பில்லியன் பெருக்கல் 1000, அவ்வளவு மில்லியன். அதுல வடக்கு மாகாணத்துக்கு இப்ப சாதாரணமா 9 மாகாணம் இருக்கு. வடக்கு கிழக்கு 2 மாகாணம் இருக்கு. வடக்கு கிழக்கு இந்த 2 மாகாணத்துல இந்த 4,485 மில்லியன்ல என்ன கொடுத்துருக்கீங்க? ஒன்றுமே கொடுக்கல. இப்ப பழமையா நான் போடுமுறை பீச்சில் 0.06% 0.04% ஏதாவது வீதத்தை சொல்லுவோம்னு பார்த்தா இந்த முறை வடக்கு மாநிலத்தை ஒன்றுமே கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மாநசபை தேர்தல் நீங்க வைக்க போறது இல்ல. உள்ளூராட்சி தேர்தலுக்கு சிறந்து கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேர் இதுல போய் கிரவுண்ட் கல் வச்சாங்க இருக்கீங்க. கல்லில தம்பி நீ போய் அங்க புல்லு வச்சாலும் கிரவுண்ட்
சரத்தை கூட்டி கொண்டு நாங்க மாங்க தோட்டம் வைக்க போறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போறேன் சரத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வருஷத்துல மகே நம்ம கரண்ட் பில் சொல்ல தெரியாது மகே நம்ம கரண்ட் பில் உனக்கே சொல்ல தெரியாது பேருந்து நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இதுவும் ஒரு கல்லன் நினைக்கார அவருக்கு சப்போர்ட் பண்றது முழு கல்லன் இந்த முழு கல்லல் முட்டாள்களால வடக்கு மாநில சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையில எல்லாரையும் நான் இந்த ஆறுதலா தமிழ்ல கதைக்கிறேன் இன்னொரு 3 நாள் நான் கதைக்கலாம் பட்ஜெட்ல ஆறலாம் கேட்போம் ஹரி අපියමු පොඩ්ඩක් කතා කරන්න සිංහලෙන් සුබ දවසක් මම ඊයේ නිදාගත්තා ඔයගොල්ලෝ දැක්කද ගොඩක් අය කිව්වා මම ආවිල්ලා නිදාගත්තා ප්ලෑන් කරලා නිදාගත්තේ මම ඇත්තටම මගේ හිතේ ඉඳන් මම සමාවෙන්න නම් මම මේ ෆ්ලයිට් එක බැස්සේ හවස 6ට උදේ 3 මාට නිදාගත්තේ ආය 4ට නැගිට්ටා බබා ස්කූල් එකේ යවලා කඩානේ ඉරපන් කඩානේ ඉදා හරිද දෙමළ තේරෙන්නේ නැද්ද සිංහල තේරෙන්නේ නැද්ද මේ හරිද ඊට පස්සේ නෑ පොයින්ට් කෝඩ් එක නෑ මගේ වෙලාව නෑ මගේ වෙලාව දෙන්න බෑ කරන්න බෑ මේ ස්ටොප් වොච් එක යනවා ස්ටොප් වොච් එක යනවා දෙන්න මම බලාගෙන මූලසර සභාපතිතුමියනි මේ සභාවේ පාවිච්චි කරන වචන තියෙනවා ඒ නිසා කරුණා කරලා ඔබතුමිය මේ සභාවේ පාවිච්චි කරන වචන ඒ මන්ත්‍රීවරුන්ගේ ගෞරවය ආරක්ෂා ගෞරවනීය ලෙස හැසිරෙන්න මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ ඉවත් කරා දැන් නැත්තම් කතා කරන්න ඕන ඒක අක්කුසි කටවල අවසර මෙතන ඇවිල්ලා කතා කරන්න දන්නේ තර්ජනය කරන්න අයිතියක් නෑ ඔබතුමාට මේඩම් ස්ටොප් වොච් එක නැතුව මගේ ස්ටොප් වොච් එක බලාගන්න බෑ ආපහු ස්ටාර්ට් කරන්න තාම විනාඩි 9යි 53 ගිහිලා තියෙනවා කරුණා කරලා සබ්දේ කියන වචන භාවිත ගෑ ගන්න එපා බබාලා ගෑ ගන්නවා කොහමද බබාලාට නැගිටලා කියන්න තියන්නේ අපි කුඩු අද ගෑ ගන්න වටන් ගන්නකෝ තමුන්න ආසලට වාහනේ අරන් දෙන්නේ මම වාහනේ කවුද ඉල්ලුවේ කියලා තමුන්න ආසලා පිකප් එක ගන්න මන් නිසා මතක තියාගන්න හැබැයි මං එන්න කතාව පොඩ්ඩක් ඉන්නව අහන්නකෝ පොඩ්ඩක් අයකො දෙන්නකෝ ඇත්තටම සමාව ඉල්ලන්න මම මේ ඊයේ නිදාගත්ත එකට මම මේ ෆ්ලයිට් එකේ බැස්සේ අවසානයට උදේ පුතා ස්කූල් එක දාලා 7ට නැගිට්ටේ අවිල්ලා මට බය අහන් ඉන්න බැරි වුණා හවස පය 4 මාරක් ලෙක්චර් එක සාමාන්‍ය පයක් ලෙක්චර් මත අහන් ඉන්න බෑ ඒ නිසා මම ඇත්තටම සමාව ඉල්ලන්න දෙවෙනි එක තමයි මම සුබපතනවා අපේ ජනාධිපතිතුමාට ඇත්තටම මගේ හිතේ තව විනාඩි 2යි කරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට තියෙන්නේ සෝරි තව විනාඩි 2යි මේ දැන් ගිහිල්ලා තියෙන්නේ එක 10යි 13යි මේඩම් මේ මගේ නෑ ටයිම් මම බලාගෙන ඉන්නකෝ මේඩම් බලාගෙන ඉන්නවා 4:32ට ඉවර කරන්න ඕනේ විනාඩියක් වැඩියෙන් දීලා තිනවා 4:33ට තව විනාඩි 2යි මගේ මම ස්ටොප් එක දාලා තියෙනවා ස්ටොප් එක දාලා තියෙන එච්චරයි ඔයගොල්ලෝ ඉතින් අපි දන්නවානේ ඒකද ඒ සෙල්ලම් ගෙදර ඉන්න ගන්න මම ස්ටොප් එක දාලා තියෙනවා කතා කරන්න එපා නේ කියන්න වාඩි වෙන්න විනාඩි 2යි තියෙන්නේ කතා කරන්න එපා නේ කියන්න වාඩි වෙන්න විනාඩි 2යි කියන්නේ කතා අයිපන් දෙන්න ඔක්කොම ගලයි කතා කරන්න වාඩි වෙන්න හැබැයි මං කියන මං ජනාධිපතිට සුබපතනවා මේ හොඳ බජට් එකක් දෙන්න මේ පැත්තට කියන දැන් මේක ඇවිල්ලා හරි අර කතාවනේ ඉතකෝ මේ දිගන්න කරන්නකෝ ඔබතුමා කතා කරන්න දිගන්න කරන්න බල්ලු ටිකක් දිගන්න කරන්න හරි මගේ බලාව මම බලාගෙන ඉන්නවා හරිද හැබැයි ඇත්තම කියන්නම් මං අර ආණ්ඩු පක්ෂ විපක්ෂ ඒ නිසා බජට් හොඳ නැහැ ඊට පස්සේ මේ බජට් එකකින් ආණ්ඩු කඩාම් වෙනවා ඒවා කියන්න මට අයිතියකුත් නැහැ මම සාධාරණ මිනිහෙක් එකම පුත්කලයා ඉන්නේ පාර්ලිමේන්තුවේ මේ ස්වාධීනම එතකොට ඔයාලා ඇත්තටම පපුව හිතාගන්න මම ඕගොල්ලෝ විරුද්ධ වැඩ කරනවා කියලා කවදා හරි ඒ නිසා මං කවදාවත් කියන්නේ මේ බජට් හොඳ නැහැ කියලා බජට් හොඳයිද කියලා මිනිස්සු කියනවා මිනිස්සු ඒක කියනවා හැබැයි මං එකක් කියන්නම් මේක ඇවිල්ලා හැනිමූන් පීරියඩ් එකක් හැනිමූන් පීරියඩ් එකේ මේක ලස්සනට තියෙනවා හැමෝටම තියෙනවා ඒක බලන් ඉන්න මිනිසුන්ට ටිකක් අමාරු තේරෙනවද ඔයාලා හලිමුන් වෙලාවට ඒ විපක්ෂයෙන් බලන් ඉන්නවනම් සමහරු ඒකලට අමාරුයි හැබැයි අපි ඒක ෆෝන් වලින් බලාගෙන ඉන්න මිනිස්සු ඒ නිසා අපිට අමාරු නෑ ඕගොල්ලෝගේ බජට් එක සවුත් වෙන්න ඕන කියලා අපි හිතන්නේ නෑ ඒක මතක තියාගන්න හැබැයි එකක් කියන්නම් මම උතුරට කිසි දෙයක් දීලා නැහැ. ඒ නිසා තමයි මම ඒ වොයිස් කට් එක දුන්නේ උතුරට මොනවද? දැන් අපි යුද්ධ කාලෙ මෙච්චර කාලෙන් අපි යුද්ධයෙන් මාට්ටු වෙලා ගිහිල්ලා අපේ පාරවල් ටික බලන්න. ඔයගොල්ලෝ හර්තසාසිය තියෙනවා නම් ඒක පොඩ්ඩක් අත තියලා බලන්න. අපේ පාරවල් ආවිල්ලා බලන්න. අපේ ළමයි ස්කූල් එක යනකොට ඒ තියෙන බස් එක තියෙන හැටි බලන්න. ඒක විතරයි අපි ඉල්ලන්නේ. හැබැයි ඔයගොල්ලෝ අපිට කියන්නේ අපි කොට්ටි, අපි රස්තවාදී. හැබැයි ඔයගොල්ලෝ එක්කෙනෙකුට හොඳ පර නැහැ ප්‍රභාකරන් රස්තවාදියා කියලා. අපි කියන්නේ අපේ දෙයියෝට රස්තවාදී කියලා. හැබැයි අපි ඔයගොල්ලෝගේ රෝගන විජේ වීරට අපි කියනවා එයා රස්තවාදියා නෑ කියලා අපිට කියන්න පුළුවන්. අනිත් මිනිච්ච මිනිසුන්ට කියන්න පුළුවන්. අනිවාර්යෙන් කියන්න පුළුවන් මට ඕන දැනකට මට වැඩි පොත් කියන්න පුළුවන්. ඒගොල්ලෝ රණවිරුවා කියලා. මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කාලය අවසන්. මගේ විනාඩි 3ක් මේ නාස්ති කරගත්තා. මට විනාඩි 2 ඉවරයි. විනාඩි 3ක් කොහෙද මන්ත්‍රීතුමා කාලය අවසන්. කාලය අවසන්. 28ක් ගන්න. මෙච්චර වෙලා කතා කරලා හරිද?
බලාම දැන් මගේ කතාවේ මොකද පොයින්ට් ෆෝටර් එක දුන්නේ එතනින් කාලය අවසන් කරු මන්ත්‍රීතුමා. ඉන්න ඔබට හැබැයි මම එකක් කියන්න ඊයවිල්ල මම නිදාගත්ත තමයි මම LGBTQ නැරේ හරිද මම LGBTQ වැඩ කරන්නේ ඒ නිසා සමහර වෙලාවට රැට ඇරෙන්න ඉන්න වෙනවනේ උදේට දාගන්න වෙනවා ඔයගොල්ලෝ කොහමද උදේ ඇරලා ඉන්නේ ඒකේ දැන් ඔයගොල්ලෝට LGBTQ තමයි කරන්න පුළුවන් ඔයගොල්ලෝට මේ පවුලක් නැහැ මගුලක් අවසන් කරන්න අවර කරන්න ඉතින් අයියා හදිසි වෙන්නේ ඒ නිසා පවුලක් නැහැ මගුලක් නැහැ ඒ නිසා තමයි ඔයගොල්ලෝ මේ කතාව එළියට දාලා තියෙන්නේ මම අනිත් කතාව වල ඔයගොල්ලෝගේ බඩ්ජට් එකේ තියෙන අවුල කියලා දෙන්නම් ගරු නන්ද බණ්ඩාර මන්ත්‍රීතුමා ඔබ இதில் இந்த சிங்கள மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்றால் இன்றைய தினம் வந்து இந்த பட்ஜெட்டில் அதாவது முக்கியமான விடயங்கள் கதைச்சி போட்டு சிங்களத்தில் வந்து நான் சொன்னால் இந்த பட்ஜெட் வந்து உண்மையாகவே இந்த பட்ஜெட் வந்து நாசமாக போகணும் நாடு நாசமாக போகணுமென்று திங்க் பண்ணுறவன் நான் இல்லை. எனக்கு அந்த தேவை ஒன்றுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜனாதிபதிக்கு வந்து ஒரு உண்மையாகவே சப்போர்ட்டை சொல்கிறேன். என்னென்னா இந்த பட்ஜெட் வந்து நல்லா போகணும் நாடு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவன் நான். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் உங்களுக்கு என்னென்றால் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் வந்து வடக்கு மாகாணத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல. எங்களை பார்க்குறதும் கொட்டி என்றதும் எங்களை ரஸ்தவாதி என்று சொல்கிறதும் தீவிரவாதி என்று சொல்கிறதும் அந்த மாதிரியான வேலையில் தான் சொல்கிறீங்க ஒழிய தயவு செய்து வடக்கு மாகாணத்துக்கு வந்து பாருங்கோ எங்கள்கிட்ட ரோட்டுகள் இருக்கிற கேவலத்தை பாருங்கோ உங்கள்கிட்ட ஸ்கூல் பிள்ளைகள் போகிற பஸ்ஸுகள்ன்ற கேவலத்தை பாருங்கோ அதைத்தான் நான் ஆசைப்பட்றேன். அப்போ வந்து இந்த டைமை வேணுமென்று குழப்பி கதைக்க விடாமல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவ யாரெண்டு இவர்களுடைய அரசாங்கத்தினுடைய வேலையை நான் கதைக்கு எழும்பும்போது குழப்புறது தான் இவர்களுடைய வேலை தெரியும் நல்லாகவே. அவன் என்ன சொல்கிறேன் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற பிரச்சனை தொடர்பாக என்ன 3 நாள் கதைக்க இருக்கிறது அதில் நான் ஆறுதலாக கதைக்கிறேன். ஆனால் சும்மா குளற வேண்டாம். ஏனடா நான் சாதாரணமாக ஒரு ஆம்பளை சில நேரம் இரவில் முழிச்சிருக்க வேணும். ஏனடா அப்போ தான் விடிய காலமாக அவர் குடும்பமாக இருக்கிறோன்னு இரவில் முழிச்சிருக்க வேணும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்ஜிபிடிக்யூவாக இருக்கிற உங்களுக்கு வந்து இரவு தேவை இல்லை, உங்களுக்கு குடும்பமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஆகவே என்று சொல்லி நக்கலாக சொல்லி போட்டு முடிக்கிறேன். அதான் தமிழில் கதைச்சனுடைய மிகுதி. New the Brow Glue Crazy Lift. Up to 24-hour lamination gel. Crazy lift, crazy hold. ரைட், இதில் அந்த விளக்கங்களை உங்களுக்கு சொல்கிறேன். வடக்கு மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் ஒன்று பிடிபட்டிருக்கிறது. அதனுடைய ரிப்போர்ட் அதாவது வந்து எப்படி இவர்கள் கள்ள வேலை செய்திருக்கிறாங்கிறத இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட்டையே கொடுத்துருக்கிறேன். யாருக்கென்றால் எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு கொடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 400 லட்சம் ரூபா காசு களவெடுத்திருக்கிறார்கள். பெரிய ஊழல் ஒன்று செய்திருக்கிறார்கள். ஊழல் என்று செய்து வைத்தியர் டாக்டர் தர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஒரு பெரிய நூறால் அவருடைய அண்ணாக்கு வந்து அந்த கென்ட்ராக்கை கொடுத்துருக்கிறார்கள். சரிதானே? அந்த கென்ட்ராக்ட் கொடுக்குறதுக்குரிய எந்த ஒரு இதுவும் வந்து அங்கே டாக்குமெண்ட் செய்யப்படவும் இல்லை. இவர்கள் வளமையாக அரசாங்கத்தினுடைய காசை அரசாங்கத்தில் வச்சு தானே செய்யலாம். இவர்கள் நேருக்கிறார்கள் என்றால் சேர்ந்த காசை கொண்டு போய் தாங்கள் ஏதோ ஹாஸ்பிட்டலில் பில்டிங் கட்டுறோமாண்டு டாக்டர்ஸ் ஒரு ரூம் ஒன்று கட்டி கொடுக்க போகிறோமாண்டு ஒரு 2 மாடி பில்டிங் சாவச்சேரி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இவர்கள் கட்டியிருக்கிறார்கள். கட்டைகளில் இப்போ கவர்மெண்ட் காசு இல்லை தானே, இது வெளியில் அடித்த காசு, வெளியால் டொனேஷன்லேயே என்னத்துல வந்த காசு, எங்கேருந்து அந்த காசு வந்தாலும் ஒருத்தருக்கு தெரியாது. கொமர்ஷியல் பேண்டில் போய் ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்று சொல்லி ஒரு கமிட்டி என்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறார்கள். ஃபார்ம் பண்ணி அதுக்கு தலைவராக ஒருத்தர் இருந்து கொண்டு, நான் பேரை சொல்லல, இந்த ஸ்பீச்சில் இருக்கு ஒருத்தர் இருந்து கொண்டு செயலாளராக அந்த தர்ஷன் இருந்து கொண்டு தன் அண்ணாக்கு கண்ட்ராக்டை கொடுத்துருக்குறேன். கண்ட்ராக்டை கொடுத்து ஒரு பிட்டும் கோல் பண்ணாமல் வளமையாக அரசாங்கத்தில் இருக்கு லோவஸ்ட் பீட்டுக்கு அதிகுறைஞ்ச கேள்வி கூறலுக்கு கொடுக்கணும். அதையும் இவர்கள் செய்து அந்த டாக்குமெண்ட் உங்கள் புத்தகத்தில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அதையும் செய்து கொண்டு அந்த கண்ட்ராக்டை கொடுத்து ஒரு பெரிய ஊழல் ஒன்று அடிச்சிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் எப்பயாவது எங்களுக்கு தமிழருக்கு வந்து ஒரு ஒழுங்கான நிம்மதியான வாழ்க்கையை தருமான்னு கேட்டால் இல்லை. இது என்னடா அவன் பட்ஜெட் ஸ்பீச்சில் இதை கதைக்கிறான்டா, இது முக்கியமானது. 1 மாதமாக இது தேடிக்கொண்டிருக்கிறார். இதோட வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஊழல்களுக்கு ஆதாரம் கொடுக்க கதைக்கிறார்கள். நீங்கள் சொரிஞ்சு கொடுத்துருக்கிற மாறம் இதுக்குரிய வழக்கம் பதியப்பட்டிருக்கிறது சிஐடியில். இனி அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும், வழக்கு தாங்கள் செய்கிறோமா இல்லையாண்டு. ஜனாதிபதிகிட்ட போய் நாங்கள் இதை கதைப்போம். சரி தானே? ஜனாதிபதியிட்ட போய் இதில் நேரடியாக நான் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். ஸோ ஜனாதிபதியும் சேர்ந்து ஊழல் செஞ்சால் நாங்கள் ஒன்றும் செய்யலை. ஆனால் வடக்கு மாகாண சபையில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு ஆட்சி பெருமாக இருந்தால் முழு பேரையும் துளைப்பேன். இந்த ஊழல் செய்த முழு பேரையும் யார் எங்கே இருந்தாலும் வழக்கு போட்டு துளைப்பேன். வடக்கு மாகாண சபை வருமே இருந்தால் அது வடக்கு மாகாண சபை எனக்கு வரக்கூடாதுக்காண்டி இவர்கள் மேக்சிமம் வேலை செய்வார்கள். பொதுமக்கள் தான் எனக்கு தீர்மானிக்கணும். உங்களுக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிற ஒரு வடக்கு மாகாண சபை வேணுமா அல்லது நீங்கள் தொடர்ந்து இப்படியே இருக்க போறீங்களான்றது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இன்றைய தினம்
ஆதாரத்தோட பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கு. அது முகப்புத்தகத்திலையும் அந்த ஆதாரங்களை போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் யாருமே என்ன செய்யலாம் என்றால் வடக்கு மாநிலத்தில் வைத்திய துறையில் ஊழல் இல்லை என்று யாருமே சொல்லிடாது. ஆதாரம் மட்டும் கேட்டீங்க, ஆதாரம் போட்டிருக்கிறேன். இனி என்ன திட்டுற ஒவ்வொரு தமிழரும் யோசிங்கோ, நீங்கள் இப்படியே இந்த ஊழல்வாதிகள்கிட்ட இருக்க போகிறீங்களா, அல்லது என்னோட சேர்ந்து வடக்கு மாநிலத்தில் ஊழலை ஒழிச்சிட்டு நான் மாகாண சபை முதலமைச்சராக எல்லாம் இருக்க ஆசைப்படையிலடா. இப்போவும் சொல்கிறேன், ஒரு நல்ல முதலமைச்சரை நீங்களே தேர்ந்தெடுங்கோ. உங்களுக்கு நல்ல மன்ற மனசுக்கு பட்டால தேர்ந்தெடுங்கோ. நான் போகிறேன், நான் கிட்டவன் தானே போகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. Arjuna, Arjuna, Arjuna. தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா, 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 தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா, 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 அர்ஜுனா. தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளி